ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒரு சோசியல் மீடியா வழியிலும் உங்களோட நான் தேவனுடைய வார்த்தையை பகிரல மகிழ்வாக இருக்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் வாலிபர்கள், திருமணமாக போகிறவர்கள், திருமணமானவர்கள் என்று எல்லாருக்குமே இந்த ஒரு செய்தி பிரயோஜனமாக இருக்கும். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னால் தேவனுடைய வார்த்தை என்பது அது உள்ளத்தில் கிரியை செய்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் கேட்டு பயனட போகிறீங்க. அதனால் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் நான் எதை பற்றி பேசுகிறேன்? நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது ஒரு திருமண பந்தம். ஒரு ஆண் பெண் அந்த உறவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற உடன்படிக்கையை ஆண் வீட்டார் சைடும் சரி, பெண் வீட்டார் சைடும் அதை ஒன்று கூடி இதை ஒரு நிகழ்வாக செய்கிறாங்க. இது உலகத்தில் எல்லா காரியங்களும், முக்கியமாக தமிழ்நாட்டில் இது ஒரு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த ஒரு நேரத்துலையும் என்னென்னா ஒரு தட்டு மாத்திரம் சரி, சிலைகள் இந்த மாதிரி மாத்திர ஒரு முறை தமிழ்நாட்டில் இருக்குது. அது மிகவும் ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்குது. அதை ஒரு உடன்படிக்கை, அந்த காலத்தில் எப்படி ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணது போல் அது ஒரு உடன்படிக்கையாக இருக்குது ஒரு திருமண பந்தத்தில். அது மாதிரி அந்த நிச்சயதார்த்தத்தில் ஒரு மணமகன் எப்படி இருக்கணும், ஒரு மணமகள் அந்த வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற குறித்து தான் நான் பேச வந்திருக்கிறேன். நம்ம இந்த ஒரு தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறு ஜெபத்தை நம்ம பண்ணுவோமா? சரி, அனைவரும் கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, சோதரன் தாப்பனே, இந்த வழியில் தாப்பனே, அப்பா இந்த பகுதியை நீங்கள் ஆசீர்வதிங்க தாப்பனே. உங்களுடைய வார்த்தை நாங்கள் தகப்பனே கேட்க போகிறோம். நீங்கள் தகப்பனே எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க தகப்பனே. உள்ளத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்க தகப்பனே. நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிற கையை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயதார்த்தம். இந்த நிச்சயதார்த்தத்தில் ஒரு மணமகன் எப்படி வருங்காலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம பொண்ணு பார்க்க வர டைமில் ஒரு பொண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சில காலங்கள் பேசுவாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சில ஒரு சண்டைகள் ஏதாவது வரும். அதுக்கு என்ன காரணம் என்றால், நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும்போது இதை நான் எங்கே செயல்படுத்தணும், எப்படி செயல்படுத்தணும், நான் என்னுடைய வாலிப காலத்தில் நான் எப்படி செயல்படுத்தணும், அது மாதிரி என்னோடய திருமண நேரத்துலையும் திருமணத்துக்கு அப்புறம் நான் எப்படி செயல்படுத்தணும், நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டோம். பல நபர்களிடம் போதில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம அதை என்றைக்குமே செயல்படுத்த மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம எப்போ உள்ளத்தில் ஞானத்தில் வச்சு நம்ம செயல்படுத்துகிறோமோ அந்த இடத்துல எந்த ஒரு காலத்துலையும் சரி, நேரத்துலையும் சரி, நமக்குள்ள ஒரு உறவுகளுக்குள்ளே சண்டை வராமல் இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் இந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் பேசுவதாக. முதலாவது ஒரு மணமகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பைபிளில் தெரிஞ்ச எல்லா ஒரு கேரக்டர் தான். ஏசப்பாவோட அப்பாவை பற்றி தான் பேச போகிறேன். அவர் தான் யோசேப்பு, சூசேப்புன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவரை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் ஒரு வசனத்தை வாசித்து அவர்கிட்ட இருந்த ஒரு 4 காரியங்களை வச்சு ஒரு மணமகன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அந்த வசனமாக மத்தேயு 1:20, அந்த வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. ஆமென். இந்த வசனத்தை நம்ம அநேகம் தடவை வாசிச்சிருப்போம். கிறிஸ்துமஸ் நாள் இந்த வசனங்களை எடுத்து நம்ம வாசிப்பது உண்டு. அந்த ஒரு நேரத்தில் நம்ம அவளை பெருசாக கண்டுக்க மாட்டோம். அப்போ ஏசப்பாவோட பிறப்பை தான் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? மரியாளோட வயிற்றில் ஒரு கரு உண்டாயிருக்கு. அது நம்ம யோசேப்பு சந்தேகப்படுறாரு. ஒரு பயமாக இருக்குது. என்ன இப்படி ஒரு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சே, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு குழப்பம் உண்டாகி அவர் பயப்படுறாரு. அந்த ஒரு நேரத்தில் தான் தேவதூதன் இறங்கி பயப்படாத, அது பரிசுத்தாவினால் உண்டாக்கப்பட்டிருக்குது, அங்கேருந்து இயேசு பிறப்பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் நம்ம யோசேப்பிலிருந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, முதலாவது காரியம் என்னென்னா, நீதிமானாக இருக்க வேண்டும். யோசேப்பை போல் நம்ம நீதிமானாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யோசேப்பு எப்போ அந்த காரியம், அதாவது ஒரு கரு மரியாள் வயிற்றில் உண்டாயிருக்கு அப்படி தெரிஞ்ச உடனே அவர் யார்ட்டையுமே சொல்லலை. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலை, ஊர் உலகத்தில் சொல்லலை. அப்படி சொன்னால் அந்த மரியாளை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அவர் அந்த இடத்துல ஒரு புத்தியாக செயல்பட்டு நீதிமானாக இருந்து மரியாளை காப்பாற்றிருக்கிறாரு. அந்த ஒரு தண்டையிலேருந்து அவர் காப்பாற்றிருக்கிறாரு. அப்படி இருக்கப்ப ஒவ்வொரு ஆண்களும் சரி, மணமகன்கள், இப்பொழுது கணவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் என்னென்னா, தங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகளையும் செயல்களையும் எந்த ஒரு சந்தேகம் வராதபடி நீதிமானாக இருக்கணும். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு குற்றமும் நம்ம மேலே சுமராதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு பரிசுத்தையும் நம்ம காத்துக்கொள்ளணும். நமக்கென்று ஒரு உறவு இருக்கிறது, வருங்காலத்தில் வரப்போகிறது. அந்த உறவை குறித்து நம்ம நீதிமானாக நம்ம இருக்கணும். நம்மளை குறித்து 4 பேர் விசாரிக்கும் போது அந்த பையனா ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், எப்பயுமே பெற்றோர் கீழ்ப்படி நடக்கிற பையன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பையன் நம்ம ஒவ்வொரு மணமகன்கள் நீங்களாம் இருக்கணும். நானும் வருங்காலத்தில் ஒரு மணமகனாக, ஒரு கணவனாக நானும் மாறுவேன். இந்த ஒரு நேரத்துலையும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொருவரும்
கற்றுக்கிறோம். நீதிமான நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்பது நம்ம கற்றுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அனைவருக்கும் நீதிமான இருக்கும்படி உதவி செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஒரு காரியம் கற்றுக்கொள்ளப்படுகிறோம். என்னன்னா, மரியாதை நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க வந்து கருவாக இருக்கும்போது யோசேப்பு வந்து ரகசியமாக தள்ளிவிட நினைக்கிறாரு. அவர் நினச்சா ஊரறிய சொல்லி அவங்கள தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் வந்து அவங்க மனைவி இல்லை தான், ஆனால் இருந்தாலும் அவரை வந்து அவமானப்படுத்தக்கூட நினச்சாரு. இந்த நேரத்திலும் நீங்கள் வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனைவியை எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே இந்த உலகத்தில் நிறையா ஆண்கள் வந்து தங்களுடைய மனைவிகளை வந்து எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து பேசுகிறதும் சரி, மற்றவங்களை உயர்த்தி பேசுகிறதும் சரி, அந்த இடத்துல அவங்களுடைய மனைவிமார்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாது, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் மனைவிமார்களை என்றைக்குமே நீங்கள் ஒரு உயர்த்தி வச்சு பேசணும். அவங்க நீங்கள் எப்பயுமே வந்து கண்கலங்க விடாமல் தேவனுக்குள்ளே நீங்கள் அவங்கள வந்து நல்ல வழியில் நடத்தணும். ஒரு அவமானமாக ஒரு அடிமையாக நடத்தக்கூடாது. ஏன்னா பெண் என்பது ஒன்றும் வந்து ஒரு அடிமையாக வந்துட்டு போகிறதல்ல. உங்கள் வாழ்க்கையில் அவங்க எல்லாமே உங்களுடைய பங்கெடுக்கிற ஒரு காரியமாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஒரு குடும்பத்தை அவங்க நடத்துறதுக்கு ஒரு பலனாக இருக்கிறாங்க. நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, அவங்க குடும்பத்தில் எல்லா காரியங்களும் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள் மனைவியை எந்த ஒரு இடத்துலையும் தள்ளிவிடக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. அதான் தேவன் விரும்புகிறார். யோசேப்பு அதை செய்தது போல் நம்மளும் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவிகளை மணமகன்களாகி நீங்கள் கணவர்களாக இருக்கிற நீங்களும் சரி, இனிமேல் கணவர்களாக மாறப்போகிற ஒவ்வொருவரும் சரி, தங்களுடைய மனைவிகளை ஒருபோதும் அவமானப்படுத்த வேண்டாம், தள்ளிவிட வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல விட்டு கொடுக்காம நம்ம பேச போகிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதாக நம்ம மூணாவது பாயிண்ட் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம வந்து யோசிப்பு காரியங்களை குறித்து 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். இப்பொழுதுமாக மூணாவது நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்னென்னா, யோசித்து நம்ம வந்து செயல்படுறவங்களா இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல. முதலாவது 2 பேரும் பிறப்போம், அடுத்து வந்து குழந்தைகள் பிறப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் திட்டமிடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். திட்டமிடாமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நம்ம பார்க்குற தேவனுடைய திட்டங்கள் எவ்வளவோ பெரிதாக இருக்குது, ஆனால் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் சிறிதாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அவர் நம்மளை வழிநடத்துகிற ஒரு சிறந்த திட்டமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்னென்னா ஒரு திட்டம். அதை ஒரு கணவன் ஒரு மணமகன் அதை சிறப்பாக செயல்படுத்துகிறவனாக இருக்கணும். அதற்கு அவன் முன்னாடி எல்லாத்துக்குமே ஆயத்தமாக இருக்கணும். அவன் வளர்ந்து வர குடும்பத்துலேயும் சரி, எப்படி நம்ம குடும்பத்தில் எப்படி திட்டமிடுறாங்க, எப்படி நம்ம வந்து செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறத குறித்து ஒரு தெளிவான காரியங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும். என்றால் ஏனோதானோ இருக்கிறது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையல்ல. ஒரு கணவனுக்கு ஒரு குடும்ப தலைவனுக்கு அது பொறுப்பு இல்லை. ஏன்னா அது வந்து கிறிஸ்துவுக்கு அடுத்து இருக்கிறவர் புருஷர் தான். அப்படிங்கிறப்ப குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம வந்து எல்லாருமே வந்து யோசித்து சிந்தித்து நம்ம வந்து திட்டமிடுறவங்களாம் நம்ம இருக்கணும். அதை வந்து தேவன் பிரியப்படுறார். ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து சிந்திக்காமல் யோசிக்காமல் செயல்படுத்தக்கூடாது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு கணக்குகளையும் தெளிவாக வச்சுருக்கணும். எந்த ஒரு இடத்துல ஏமாந்து போகிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. இந்த ஒரு நேரத்துலையும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, யோசித்து நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும். அது தேவனுக்கு பிரியமாக இருக்குது. ஏனென்றால் எத்தனையோ காரியங்கள் நம்ம குறித்து யோசிக்கிறோம். தேவையில்லாத காரியங்களுக்கு எத்தனையோ முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். வாலிபர் காலத்தில் அங்கங்கன்னு ஓடி இருப்போம். இதெல்லாம் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு எத்தனையோ திட்டமிடுறப்போ பிளான் போட்டிருப்போம். ஆனால் இந்த ஒரு நேரத்துலையும் நம்ம குடும்பம் சீரமைப்பாக இருக்க போது, நல்ல குடும்பமாக ஒரு உயர்வான இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம திட்டமிடுறது கண்டிப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம திட்டமிடுறது நம்ம குடும்பத்திற்கு அவசியம். ஒவ்வொரு மணமகன்களும் கணவர்களும் நம்ம வந்து திட்டமிடலாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். 4ஆவதாக ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்றால் சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்ம பார்க்குறோம், ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு வாக்குவாதம் வரும்போது கணவன் வந்து சில நேரம் மனைவியை தப்பாக புரிஞ்சுக்கிறது. எப்படின்னா, இப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது மனைவி அந்நேரம் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. காலையிலேருந்து எழுந்திரிச்சு டீ போட்டு சமையல் செஞ்சு பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அவங்க துணிலாம் காய போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சோப் போட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கி அப்போ தான் சரி உட்காருவோம் அப்படின்னு சொல்லி உட்காருவோம். பார்த்தா சாயங்காலம் ஆயிரும். கணவன் அந்த நேரம் பார்த்து வரும்போது, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் சும்மா தான் இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து மனைவிக்கு கஷ்டமாகி அது சில சண்டைகள் கூட வரலாம். அந்த சண்டையில் தான் வந்து இதுக்கு காரணம் என்ன, கணவன் வந்து எதுவுமே தெரியாமல் பேசிட வேண்டியது. ஒரு சிந்திச்சு பேசுகிறதே கிடையாது. சிந்திக்காமல் என்னம்மா என்னாச்சு ஏன் உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்காம எப்போ பார்த்தாலும் சும்மா தான் இருப்போம் போல் அப்படின்னு நினச்சி பேசும்போது அந்த இடத்துல மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில சண்டைகள் வந்துடுது. அப்போனா இந்த மாதிரி நம்ம வந்து கணவன்கள் இந்த வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லை, வெளியிலையும் சரி
ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குமோ சரி, இல்லை யார்கிட்ட நம்ம பேசுமோ சரி, நம்ம வந்து சிந்திச்சு பேசணும். நம்மளோட மனைவிகிட்ட இருக்கிற உரிமை வேற. நம்ம அந்த உரிமையை மற்ற பெண்களோட நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. மற்ற பெண்களோட உறவாடுறதோ, அது மாதிரி வந்து தனியாக போய் பேசுறது, ஃபோனில் பேசுறது, மனைவிக்கு தெரியாமல் பேசுறது, இது மாதிரி எந்த ஒரு காரியங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சிந்தித்து செயல்பட வேண்டும். என்னதான் நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருந்தாலும், ஸ்கூல்லேருந்து அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது மனைவி தான் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒருத்தவங்களா இருக்கணும். அவங்க தான் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறனால, நீங்கள் வந்து சிந்திச்சு ஒவ்வொரு காரியம் செயல்படுறவங்களா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம யோசேப்பு காரியத்திலிருந்து ஒரு 4 காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். அவருடைய நடவடிக்கைகளிலிருந்து ஒரு 4 காரியம் கற்றுக்கொண்டோம். முதலாவது வந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, ஹalleluya, நீதிமானா இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்து வந்து எந்த ஒரு இடத்துலையும் மனைவியை அவமானப்படுத்தக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது நம்ம பார்த்தோம். இந்த 3வது காரியமாக யோசித்து திட்டமிட்டு செயல்படுறவங்களா இருக்கணும். 4வது சிந்தித்து செயல்படுறவங்களா இருக்கணும் நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம அனைவரையும் தேவன் அந்த மாதிரியாக மாற்ற போகிறார். கண்டிப்பாக மாற்றுவார். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்களும் அதற்கேற்றபடி நடக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மணமகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் வருங்காலத்தில் அப்படிங்கிறத நிச்சயதார்த்தத்தில் நம்ம இதை பேசும்போது மிகவும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு நேரத்துலையும் யோசேப்பை போல மரியாள், ஏசப்பாவோட அம்மாவை குறித்து நம்ம வந்து ஒரு 4 காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிறு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 1:27 to 29 இந்த வசனம் நம்ம வாசிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு காரியங்களை நம்ம ஒரு 4 காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த காரியங்கள் நம்ம இப்போ பார்ப்போம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். வசனம் 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். ஆமென். இந்த ஒரு வேத பற்றி நம்ம வாசித்தோம். இதுலேருந்து நம்ம வந்து மரியாள் கிட்டேருந்து ஒரு 4 காரியம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கு கிருபை பெற்றவளே அப்படின்னா, ஒவ்வொரு மணமகள்கள் நீங்கள் அனைவரும் கிருபை பெற்றவளாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ உங்களை ஒரு பொண்ணு பார்க்க வராங்க. வரும்போது பக்கத்து வீட்டிலாம் விசாரிப்பாங்க. சில நேரம் பக்கத்து வீட்லேயோ சபையிலையோ எல்லா இடத்துலையும் விசாரிப்பாங்க. அந்த இடத்துல உங்களை ஒரு நன்மதிப்பில் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். தேவன் வந்து உங்களை ஒரு கிருபையாக வந்து வச்சுருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கிருபையை கொடுத்து தான் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தில் வச்சுருக்கிறார். அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த பேரை காப்பாற்றுறவங்க இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கிருபை பெற்றவள் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கிருபை பெற்றவளாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மரியாள் கிட்ட தான் நம்ம வந்து ஒரு கற்றுக்குறோம். அது மாதிரி தான் ஒவ்வொரு மணமகள்களும் ஒரு மனைவிகளும் ஒரு கிருபை பெற்றவளாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதே போல் இந்த ஒரு முதல் பாயிண்ட் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தேவையான ஒன்று. நீங்கள் அனைவரும் இதன்படி நடக்க வேண்டும். கல்யாணத்திற்கு முன்பு மட்டுமல்ல, கல்யாணத்திற்கு பின்பும் இந்த காரியங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து கிருபை பெற்றவர்களாகவே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அதான் வந்து தேவன் பிரியப்படுகிறார். நம்ம வந்து அடுத்த ஒரு 2வது காரியத்தை நம்ம கடந்து செல்வோம். 2வது காரியம் என்னென்னா, கர்த்தர் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் வந்து தனியாக இருக்க சூழ்நிலை வரலாம். பிள்ளைகளை தனியாக வச்சுருக்கலாம். அப்போ வந்து உங்கள் கணவனர் எங்கேயா வெளியில் வேலைக்கு போகலாம். அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பயங்கள் கலக்கம் இருக்கலாம். ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாமே பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு எல்லா கலக்கத்தையும் நீக்கி பயத்தையும் நீக்கி தேவன் எங்கூட இருக்கிறா அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு நினச்சிப்போங்களேன், கண்டிப்பாக எந்த ஒரு காரியமும் இருக்கா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரத்தில் ஊழியம் பண்ணுறவங்க கூட இருக்கலாம். அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்த்தர் எங்கூட இருக்கிறா அப்படிங்கிறத வந்து ருசித்து பார்த்துருக்கணும். நான் கல்யாணம் ஊழியம் பண்ண போகிறவங்க மட்டுமல்ல, எந்த ஒரு மணமகளாக இருந்தாலும் அதை ருசித்து பார்த்துருக்கணும். தேவன் எங்கூட இருக்கிறார் அப்படிங்கிறத. அதனால் இந்த இடத்துல 2வது பேர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தர் உங்க கூட இருக்கா அப்படிங்கிற உணர்வு எப்பவுமே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மணமகள் மனைவிகளும் நான் சொல்கிறதே தான் முக்கியமாக நான் 3வது பயனுக்காக நான் கடந்து செல்கிறேன். வந்து ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் மரியாள் வந்து எல்லா ஸ்திரீகளை பார்க்கலும் அவ்வளோ ஒரு ஒழுங்கான பெண்ணாக, நல்ல நடத்தையுள்ள பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. அப்போனா நம்மளும் மற்ற பெண்களுக்கு ஒப்பிடும்போது, ஓ இந்த பொண்ணா, ஓ இவர்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை, வீட்டில் வந்து எல்லார் பேச்சுக்கும் சொன்னபடி கேட்டு நடக்கும், எங்கேயும் போகாது வராது, அந்த பிள்ளை மேலே எந்த ஒரு தப்பு சொல்ல முடியாது, குற்றம் குறைய கண்டுபிடிக்க மாதிரி, அந்த மாதிரி மற்ற பெண்களை பார்க்கிலும் நம்ம வந்து ஒரு விசேஷித்தவர்களாக இருக்கணும். அதான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். தானியலை குறித்து நம்ம கூட பார்க்குறோம். அவர்கிட்ட ஒரு குற்றம் குறைய கூட கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் ஸ்திரீகளுக்குள்ள ஒவ்வொரு மணமகள்களும் நீங்கள் வந்து ஒரு குறை உங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாதபடி நீங்கள் ஸ்திரீகளுக்கு
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் உங்களோட எப்பொழுதுமே இருக்கிறார் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். அப்புறமாக நம்ம முதலாவது பார்த்தோம் கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது நம்ம வந்து ஸ்திரீகளுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இப்பயும் சரி, திருமணத்திற்கு முன்பும் சரி, திருமணத்திற்கு பின்பும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அப்படியாக இருக்க செய்வார், உதவி செய்வார். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் நம்ம பார்த்து நம்ம வந்து முடிக்க போயிடும். சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்ம வந்து யோசிப்புக்கும் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மணமகன் அதுலேயும் வந்து நம்ம வந்து நாளாய்க்காரியமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுலேயும் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போனா மணமகனும் சரி மணமகளும் சரி சிந்தித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அதுலேயும் சொன்னேன், சண்டை வந்தால் மனைவி சிட்டினதாக பேசுகிறாங்க. இந்த நேரத்துலையும் வந்து மனைவி ஏதாவது உங்களுக்கே தெரியும் மண்டக்க கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் அப்படிங்கிறது ஒற்றுமை, ஒரு மனம், அந்த ஸ்நேகம், அந்த ஸ்நேகிதம் இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு சமாதானம் உண்டாகுது, ஒரு சந்தோஷம் உண்டாகுது, மனமகிழ்ச்சி உண்டாகுது. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து நம்ம பைபிளில் பார்க்குறோம். அது ஒரு ஔஷதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனமகிழ்ச்சி நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குன்னா கணவனும் சரி மனைவியும் சரி, மணமகனும் சரி மணமகளும் சரி எப்பொழுதுமே சிந்தித்து செயல்படுறவளாக இருக்கணும். அப்பொழுது தான் தேவன் வந்து அந்த இடத்துல ஒரு பூரண சந்தோஷத்தை கொடுப்பாரு. உண்மையிலே அதை நீங்கள் எல்லாருமே வந்து செயல்படுத்தி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக உணரலாம். நீங்கள் சிந்தித்து செயல்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க. எப்படின்னா உண்மையில் நாங்கள் சிந்தித்து செயல்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் தேவன் அவ்வளோ ரொம்ப நீங்கள் நம்புறீங்க. அவர் சொல்கிற ஒவ்வொரு காரியம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு வேதாகமும் சரி எல்லா காரியங்களை குறித்து நமக்கு வந்து வெளிப்படுத்தும், தெளிவுபடுத்தும். இப்போ இந்த மாதிரி வாலிபர்களை குறித்து சொல்லியிருக்கு, சிறு பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கு, வாலிபர்கள் கணவர்கள் மனைவிகள் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் நிச்சயதார்த்தத்தில் இந்த ஒரு செய்தியை நான் வந்து ஏற்றமான ஒரு செய்தியை நான் உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்கிட்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சண்டை எதுவுமே தேவையில்லையே. நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை, ஒரு ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதும்ல. அது மாதிரி தான். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த நம்ம ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஒரு மணமன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, நீதிமானாக இருக்க வேண்டும். அது மாதிரி வந்து மனைவி எந்த இடத்துல அவமானப்படுத்தக்கூடாது, அது மாதிரி விட்டுவிடக்கூடாது. அது மாதிரி யோசித்து திட்டமிட்டு செயல்படுறவளாக இருக்கணும். 4வது சிந்தித்து செயல்படுத்துவதாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து நம்ம மணமகளில் பார்த்தோம், அவன் வந்து முதல்ல கிருபை பெற்றவளாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து ஸ்திரீகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும். அது மாதிரி கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்ற உணர்வுகளுக்கு இருக்க வேண்டும். 4வது சிந்தித்து செயல்படுறவளாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு அருமையான குடும்பம், நல்ல ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அந்த ஒரு ஏதேன் தோட்டத்தை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ கூட நீங்கள் யாராவது பார்த்து கொண்டு இருக்கலாம். திருமணமாக போகிற ஒரு மணமகன் மணமகள் கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் கூட கண்டிப்பாக பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் திருமண பந்தம், திருமண உறவு, அந்த உடன்படிக்கை ஜீவனுள்ள வரைக்கும் என்றைக்குமே விட்டு போகக்கூடாது. மத்தியில் சொல்லப்பட்டது போல தேவன் இணைத்த இந்த உடன்படிக்கையை ஒருவனும் பிரிக்காது இருக்க கடவுது அப்படி சொல்லப்பட்டது போல கண்டிப்பாக இந்த திருமண உறவு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இந்த காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, தெரிந்து கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமண உடன்படிக்கையில் எந்த ஒரு விரிசலும் உண்டாகாது. அதான் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் எல்லாவற்றையும் உயர்த்தியாக ஆசீர்வதிப்பார். தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் இன்னுமாக உங்களை தகப்பனே அப்பா மேன்மேல் வைக்க ஆசைப்படுகிறார். உங்கள் தகப்பன் பரம தகப்பன் எப்பொழுதும் உங்களே நேசித்து கொண்டிருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கட்டும். தொடர்ந்த நேரத்தில் நம்ம ஒரு சிறு ஜெபத்தை செய்து நம்ம முடிக்கலாம். பரவப்பிதாய் சூத்திரம் தகப்பனே, இந்த வேலையில் தகப்பனே அப்பா செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா மணமகன்கள் நல்லபடியாக தகப்பனே உங்கள் திருமண பந்தத்தில் நீடித்த நேரத்துக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, அமேன் அமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டுமாக சந்திப்போம். கர்த்தர் நம்மளை தொடர்ந்துமாக ஒரு உறவில் வைத்திருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.